கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகளுக்கான பிரதான ஜெபம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கடவுளே எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க. எதற்காக அந்த ஞானத்தையும் அறிவையும் நம்ம கேட்குறோன்னா, நம்ம பிள்ளைகள் நல்லா படித்து மார்க் எடுத்து நல்ல வேலைக்கு போகணும். இல்லைனா இந்த சமுதாயத்தில் ஒரு மதிக்கத்தக்க பிள்ளையாக இருக்கணும். ஒரு புகழ்ச்சியோடும் இல்லை ஒரு பெரியவனாக வரணும்னு சொல்லி தான் நமக்கு எல்லாருமே அந்த ஞானத்தை கேட்போம். ஆனால் வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஞானம் எதுக்குங்க? கடவுள் கொடுத்துருக்கிற அறிவை கடவுளுடைய திட்டத்திற்காக அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? அதாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல தேவனை நம்ம எப்படி பிரதிபலிக்கணும்? ஒரு ஆஃபீஸ்ல ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தேவனுடைய வெளிச்சத்துல நம்ம எப்படி சால்வ் பண்றோம்? ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும்னா அதுக்கு தேவனுடைய தயவு வேணும். அந்த தயவு அந்த இடத்துல நம்ம என்ன பேசணும்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டு நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா? அதுதான் ஞானம். நமக்கு நிறைய வசனங்கள் தெரியும். ஆனால் அந்த இடத்துல என்ன வசனத்தை கொடுத்தா அங்கே கிரியை செய்யணும்னு சொல்லி ஆவியானவர் சொல்லுவார். அதை கேட்டு செய்கிறது தான் ஞானம். இல்லை அப்படி ஞானம் இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை என்னன்னு சொல்லுவாங்கன்னா விவேகின்னு சொல்லுவாங்க. அதுதான் நீதிமொழிகள் 16:21 பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். நம்ம இருதயத்தில் ஞானம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாமே என்ன ஆகுனா அங்கே ஒரு பெருக்கத்தை கொடுக்கும். அந்த ஞானம் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம இந்த உலக பிரகாரமான ஞானத்தை வைத்துக்கொண்டு அதிகமாக பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆனால் ஞானம் எதற்காகனா தேவனை நம்ம பிரதிபலிக்கணும். எந்த இடத்துல எப்படி பேசணும், என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கிறது தான் நமக்கு தேவன் கொடுக்குற ஞானம். அந்த ஞானம் யார் கொடுக்குறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் தான் கொடுக்குறாரு. அது ஒரு வரங்க. 1 கொரிந்தியர் 12:8 எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், நமக்கு அந்த ஞானத்தை போதிக்கிற வரம் யார் கொடுக்குறாருன்னா ஆவியானவர் தான் கொடுக்குறாரு. அது ஒரு கிஃப்ட். அதை நம்ம வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளும். அப்பதான் என்ன ஆகணும், எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற விதமாய் நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்குறவராக இருப்போம். நம்ம பிரச்சனையை கிரியேட் பண்ணுறவராக இருக்க மாட்டோம். அங்கே ஒரு சொல்யூஷன் கொடுக்குறவரை மாறிடும். நிறைய வசனங்கள் ஞானத்தை குறித்து போட்டிருக்கு. முதல்ல நம்ம ஞானம் எப்படி கிடைக்குன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம பிள்ளைகளுக்கு கூட தெரியும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? பயம்னா என்னன்னா, கடவுள் நம்மளை தண்டிச்சிருவாருங்கிற பயம் கிடையாதுங்க. அதாவது நம்ம ஒரு பாவம் செய்கிறோம், நம்ம ஒரு மீறுதல் செய்கிறோம்னா அது நம்மளுடைய அப்பாவை ஹர்ட் பண்ணும். முன்ன பின்ன தெரியாத ஒரு மனுஷரையே நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? பாவம் அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம இருதயத்தில் நினைக்கிறோம். ஆனால் நம்மளுக்காக உயிரை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஹர்ட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு தேவன் மேலே ஒரு பயம் கிடையாது. அதுதான் கடவுள் என்ன எதிர்பார்க்கிறான்னா, நீ ஒவ்வொரு நாளும் அந்த பயத்தில் நடந்து கொள்ளு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நம்ம பயத்தில் நடந்து கொள்ளும் போது தான் என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும். நிறைய வசனங்கள் இருக்குங்க ஞானத்தை பற்றி. நீங்கள் நீதிமொழிகளிலே ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு. நம்ம சில வசனங்கள் பார்ப்போம். ஞானம் உள்ளவன் என்ன பண்ணுவான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 12:15 மதியனோட வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனும் ஞானம் உள்ளவன். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறோமா? முக்கியமா ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில நம்ம இருதயத்துல பேசும்போது அவருடைய ஆலோசனைக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? நம்ம பாவத்துக்கு விழுகிறோம், பாவத்துல விழ போறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்த விட்டு ஓடி போறோமா? அவன் தான் ஞானம் உள்ளவன். அப்படி இல்லைன்னா நம்மளை பார்த்து வேதம் என்ன சொல்றதுன்னா முட்டான்னு சொல்லுது, மதியினன்னு சொல்லி போட்டிருக்கு. மதியனன் என்ன பண்ணுவான்னா, அவன் வழி கரெக்டு தான், நான் கரெக்டு தான் கடவுளே, நான் பெர்ஃபெக்டா தான் இருப்பேன். அப்படி என்னைக்கு நம்ம சொல்றோமோ அன்னைக்கு நம்ம முட்டாள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அடுத்த ஒரு வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 14:16 ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விழுகுகிறான், மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமா இருக்கிறான். ஞானமுள்ளவன் என்ன பண்ணுவான்னா தீமைக்கு விட்டு விலகிறதான். கடவுள் சொல்லியிருப்பாரு, நீ தீமை விட்டு விலகி நன்மை செய். ஒரு ஞானமுள்ளவன் என்ன பண்ணுவோம், தன்னால யாருக்குமே ஒரு ஹர்ட் பேச்சுல நினைவுல கூட அடுத்தவங்களை குறித்து தவறாய் நினைக்காதவன் தான் ஞானமுள்ளவன். ஆனா முட்டாள் என்ன பண்ணுவானா, துணிகரமா இருப்பானா, வந்து பாரு நான் பாத்துக்கிறேன், என்ன நீ இப்படி பண்ணிட்டுல, நான் திருப்பி உனக்கு என்ன பண்ண போறேன் பாரு. அந்த முறுக்கம் கொள்றதுதான் யாரு முட்டாள். ஆனா ஞானமுள்ளவன் என்ன பண்ணுவானா, கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகுகிறான். நிறைய ஸ்திரீகளுக்கும் போடப்பட்டிருக்கு இல்லையா? நீதிமொழிகள் 14:1 வாசினா, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். இல்லை, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, ஞானமுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குடும்பத்தை கட்டுகிறவளாக இருப்பாங்க. நிறைய குடும்பங்கள் உடையறதுக்கு காரணம் ஸ்திரீகளாக தான் இருப்பாங்க. இல்லை, அது கடவுளுடைய ஞானம் இல்லை. கடவுளே, என் கணவன் உமக்கு பிரியமில்லாமல் நடக்கிறாரு, நான் எப்படி ஞானத்தோடு அந்த குடும்பத்தை கட்டுறது, என் பிள்ளைகள் உமக்கு பிரியமில்லாமல் நடக்கிறாங்க, எப்படி ஞானத்தோடு கட்டுறதுன்னு சொல்லி நம்ம தேவனிடத்துல கேட்டு நம்ம செய்யாமல் நம்ம சுயத்தில் நான் எடுக்கிற டெசிஷன் தான் கரெக்டுன்னு சொல்லி அந்த குடும்பத்தை கட்டுகிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இடித்து போடுறோம்.
கடவுளுடைய ஞானம் இல்லாம அந்த வீட்டை கட்டவே முடியாதுங்க. மேபி உலக பிரகாரமா வந்து எல்லாரும் நல்லா இருக்கலாம். வெளிய பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனா உள்ள தேவனுக்கு பிரியமாய் கர்த்தருடைய சித்தம் செய்கிற ஒரு குடும்பமா இருக்குதான்னு கேட்டா இருக்காது. நம்ம கடவுள்ட்ட கேட்கணும், கடவுளே என் குடும்பத்தை கட்டுகிறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டுட்டு, நம்ம குடும்பத்தை தேவனுக்கு பிரியமாய் மாற்றி, நம்ம குடும்பமாய் கர்த்தருடைய சந்நிதியில பரம கானானுக்குள்ள போணும். அதுதான் முக்கியம். அதுக்கு தான் ஞானம் தேவை. நம்ம முக்கியமா இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். கடவுள் அப்பவே அந்த வயசுல இருந்தே ஞானத்துல வளர ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ஆவியானவர் கூட இருக்கிறாருங்க. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, அவர் வாழ்க்கையில நிறைய ஒரு பிரச்சனைகள் பாடுகள்லாம் வருது இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பரிசேயர் வந்து என்ன பண்றாங்க, ரோமருக்கு வந்து நான் வந்து வரி கட்டுமான்னு கேட்கிறார். உடனே அவர் என்ன சொல்றாரு, அந்த காசை கொண்டு வாங்க. அந்த காசுல என்ன இருக்குன்னு பார்த்தா அது ரோமருடைய படம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் கொடுங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஆப்டா எப்படி பேசுறாரு பாத்தீங்கன்னா, அதுதான் ஞானம். அதே மாதிரி விபச்சாரத்துல கைமயமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, அவர் சொல்றாரு, எவன் ஒருவன் பாவம் வழியா அவன் முதற்கல்லை எரியட்டும். பிதாவை பிரதிபலிக்கிறது தான் இந்த உலகத்தை வந்தார். யாரையுமே நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், உன்னை நான் மன்னிக்கிறேங்கிறத வந்து கடவுள் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எந்த இடத்துல எப்படி பேசணும், கடவுளுடைய வார்த்தை ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் சொல்றதை அந்த இடத்துல எப்படி நம்ம வந்து டெலிவரி பண்றங்கிறது ஞானம் இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட கேட்பேன், கடவுளே உங்களுடைய ஞானத்தை கொடுங்க, என் குடும்பத்தை கட்டுகிறதுக்கு, என் பாவத்தை விட்டு நான் வெளியே போறதுக்கு, நான் வந்து உமக்கு பிரியமாய் நான் ஊழியம் சேர்க்கேன். நீங்க சொல்றதை கேட்டு நான் அப்படியே நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க கடவுள்னு கேட்டுட்டு அதற்காக நம்ம ஞானத்தை கேட்பாங்க. அதை விட்டுட்டு இந்த உலக பிரகாரமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு, புகழ் சம்பாதிக்கிறதுக்கு, மனுஷர்களை சம்பாதிக்கிறதுக்கு ஞானம் தேவையில்லைங்க. அது கடவுள் பார்த்துக்குவாருங்க. நமக்கு தேவைன்னா கடவுள் கொடுக்க போறார். அதனால இன்னைக்கு கடவுளே என்னை விவேகியா என்னை மாத்துங்க, என்னை ஞானவனா மாத்துங்க. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பெருக்கத்தின் வார்த்தையா இருக்கட்டும், அந்த குடும்பத்தை கட்டுகிற வார்த்தையா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்ல ஒரு கெட்டியா மாத்துகிற வார்த்தையா இருக்கட்டும்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் நம்ம மேல பிரியப்பட்டு என் பிள்ளை என்னை பிரதிபலிக்கிறதுக்கு ஞானத்தை கேட்கிறான்னு சொல்லி கடவுள் ஞானத்தை கொடுப்பார். அதனால இன்னைக்கு நம்ம முதலாவது நம்ம தேவனுக்கு பயப்படுவோம், பாவத்தை விட்டு விலகுவோம், தீமை விட்டு விலகுவோம், தேவனுக்கு பிரியமாய் மாறுவோம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஞானவனாய் மாறிடும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.